ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பிக் பாஸோட 3 ப்ரோமோ வந்துருச்சு. 44வது நாளுக்கான ப்ரோமோ. ஸோ டே 43 நேற்று எபிசோடே பார்த்துருப்போம். உள்ள மஞ்சரி கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி முத்துக்குமரனுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் வந்து நீ கேப்டனே ஆகலை, இருந்தாலும் அந்த டாஸ்க் நான் எதுக்கு எடுத்து பண்ணணும்னு முத்துக்குமரன் கேட்டிருக்கலாம். கேட்கக்கூடிய ஆள் தான். ஆனால் அதை கேட்காம தலைவனும் கொஞ்சம் ஓவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவோப்பில். சாகிற வரையும் பண்ணுவேன், இன்னைக்கு எத்தனை நாளானாலும் இதை பண்ணிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணி அவர் என்ன ட்ரை பண்ணாரோ அது நடந்துடும். சொல்லப்போனால் அந்த ஹவுஸ்மேட்ஸ்குள்ளே சண்டை வந்ததாக இருக்கட்டும், சம்மந்தமே இல்லாமல் அருண் உள்ளே வந்து நான் கேப்டனுங்க நீ கேப்டன் தான் யாரையா இல்லைன்னு சொன்னா, வார்த்தைக்கு வார்த்தை நான் கேப்டன் சொல்லி அந்த சண்டே வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டு சொல்லப்போனால் அது சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக முடிய வேண்டிய ஒரு சப்பையான பிரச்சனை. உள்ள மஞ்சரி வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருவாங்க முத்துக்குமரனுக்கு. அதை முத்துக்குமரன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதிகப்படியான டாஸ்க் இது இல்லைன்னு சொல்லலை. அதை சௌந்தர்யாவை நீ அதை பார்த்துக்குன்னு சொல்லி ஒரு மேற்பார்வை ஒரு இன்சார்ஜ்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து கேப்டன் அருண் என்ன சொல்லணும், இன்னும் உங்கள்ட்ட கேப்டன்ஷிப் வரல, அதனால நீங்கள் இந்த டாஸ்க்கு கொடுத்த தவறு அப்படின்னா அவங்களுமே அதை சொன்னாங்க. ஆமாம், நான் வந்து அவசரப்பட்டு கொடுத்துட்டேன், தவறு தான், மன்னிச்சிருங்க சாமின்னு விட்டுட்டாங்க. ஆனால் இதை வந்து சம்மந்தமே இல்லாமல் சௌந்தர்யா கிட்ட ஒரு விஷயத்த மார்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் போய் மஞ்சரியை வந்து மார்க் பண்ணுறது, ஒரு விதமாக ட்ரிகர் பண்ணுறது, எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம முத்துக்குமரன் வந்து இப்படியே உட்காந்து பார்க்குறாரு. அதான் இந்த பார்த்துருப்போம் தீரன் அத்தியாயம் 1 லாரியோட டாப்பில் உட்காந்து ஹிந்திக்காரன் வந்து சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாப்ல இல்லை, அது மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் தான் நம்ம முத்துக்குமரன் ஐயா உட்காந்துருப்பார். இப்படியா டே 43 பயங்கரமான சண்டை கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் கேப்டனாக வந்து மஞ்சரி அவர்கள் செலக்ட் செய்யப்பட்டுருவாங்க. இருந்தாலுமே அந்த வீட்டில் மஞ்சரி மீதான ஒரு டார்கெட்டிங்கை நம்ம பார்க்க முடியுது. அப்பாடா, இந்த வாரம் கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமான ஒரு பஞ்சாயத்தில் மாட்டிச்சு, இதை வச்சு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று எபிசோடு இருந்தது. அந்த எபிசோடோட அந்த ஒரு வன்மத்தோட கண்டினியூவாக தான் இன்றைக்கி நாட்களே இருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம ராணவ் அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா உள்ளே வர்றப்ப நம்ம ஜெஃப்ரி ஒன்று சொன்னார், ஆர்னவ்ன்றவர் வெளியில் போனார், இப்போ அதுக்கு பதிலாக ராணவ்ன்றவர் உள்ளே வந்திருக்காரு அப்படின்னு. ஆக மொத்தம் இந்த இடத்துல வந்து சொல்லப்போனால் ஆர்னவ் இருந்தால் இது மாதிரி இம்மெச்சூர் திங்ஸ்லாம் பண்ணுவாரா அப்படிங்கிற கண்டிப்பாக கிடையாது. ஒருவேளை வந்து ராணவை வந்து நம்ம அந்த மாதிரி பார்வையில் பார்க்குற போல ஒரு ஹேட் லுக்குன்னு சொல்லுவோம்ல, அவரை வெறுக்கும் பார்வையில் பார்க்குறதுனால தான் அவர் செய்கிறதெல்லாம் நம்ம வெறுக்கிற மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே நம்ம ஏதோ வித்தியாசமாக பண்ணி வித்தியாசமாக தெரியணும், இப்படி தான் சொல்லிட்டு ரியான்னு ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு வாரத்தில் வெளில போயிட்டாங்க. அதனால வந்து நம்ம அந்த மாதிரியும் போயிடக்கூடாது, நம்ம மற்றவங்களை காயப்படுத்தாமல் நம்மளை யார் காயப்படுத்தலாம்னு பரவாயில்ல இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டார் போல். ஆக மொத்தம் இன்னைக்கு முதல் புறமோ ராணவக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அந்த கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே, அதாவது வீடு மாறி ஏறி குதிச்சிடுறாரு. அதை குதிக்கிறப்ப எல்லா கேர்ள்ஸுமே பார்த்துட்டு அமைதியாக தான் இருக்கிறாங்க. அவ்வளோ நேரம் குதிக்கக்கூடாது, குதிச்சா டாஸ்க் கொடுப்போம், ரூல் பிரேக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவுமே சொல்லாத காரணத்தினால அவரும் ஏறி குதிச்சிடறாரு. குதிச்சதுக்கப்புறமா ராணவ போய் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. டீம் கிட்ட கேட்டிங்களா அங்க வரலாமா? இல்ல இல்ல, முன்னாடி தான குதிச்சா, நான் ஒண்ணு நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது போய் குதிக்கல. நீங்க பாட்டு எகிரி குதிச்சு போயிட்டீங்க. ஓகே மஞ்சரி, டன் மஞ்சரி. பிஹேவியர் பண்ணிட்டு இருக்கீங்க, தட் இஸ் நாட் ஓகே. ஸோ கேள்வி கேட்டு ஒரு பக்கம் விஷால் வந்து நீ வந்து என்ன டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ராணவ் பெண்களை நீட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டவால்னு விஷால்னு சொல்லி விஷாலை கை காமிச்சிடறாரு. ஸோ விஷாலை கை காமிச்சோ விஷால் கோவப்பட்டு உன்னை பற்றி பேசினா உன்னை பற்றி மட்டும் பேசி எதுக்கு விஷால் என்ன இழுக்கிற மஞ்சரி, சும்மா டார்கெட் பண்ணி இது பண்ணாதீங்க மஞ்சரி. நீங்க கேப்டனா எடுத்துக்கோங்க. ஹவுஸ் ரூல்ஸ் அப்படி ஃபன்னா பிரேக் பண்ண கூடாது. விஷால் மாதிரி பண்ணுங்க சரிங்களா? விஷால் எங்க நான் விஷால் மாதிரி பண்ணிட்டேன் விடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. இங்க அவங்க உன்னை டார்கெட் பண்றது பிரச்சனை, அதை பேசு. அவங்க கிட்ட டார்கெட்னு சொல்லிட்டு விஷாலை வச்சுன்னு பேசாது. ஏன்னா தலைமை பண்ணுறதெல்லாம் வெளில வந்துடும். அந்த ஒரு காரணம் தான் விஷாலுக்கு டே பை டே கொஞ்சம் ஹேட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் மறக்க முடியாத ஒரு உண்மை. அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ரூல் பிரேக் பண்ணி கேஸ் எல்லாம் கட் பண்ணிட்டார் பிக் பாஸ் உள்ள. அது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரியல. அதாவது ஒரு ரூல் இருக்குல்ல, சாப்பாடெல்லாம் வந்து வாங்கிக்கக்கூடாது, அந்த ஹெல்ப்லாம் பண்ணிக்கக்கூடாதுன்னு நேற்று தான் தலைவன் சொல்லிட்டே போனாப்புல. நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, போக போக உங்களோட டிசிப்ளின் ரொம்ப கம்மியாகுது, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிக்டான பிக் பாஸாக மாறிடுவேன், நான் உங்களில் ஒருத்தனா இருக்க மாட்டேன்னு வார்னிங் கொடுத்துட்டு போவார். அதுக்கப்புறமா இது பண்ணதுக்கப்புறமா கடுப்பாயிட்டு இதுக்கு மேலே உன்னை விட்டால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேஸை கட் பண்ணி விட்டுறாரு. ஏன்னா 3 வேளை உனக்கு சோறு போட்டு உனக்கு நல்லா சொகுசாக பெட்டு போட்டு கொடுத்ததுனால தானே உனக்கு வந்து எதுவும் கிடக்காம துடிச்சிக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பிக் பாஸ் வந்துட்டாரு. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா கேஸை கட் பண்ணி விட்டார். இப்படியா விஷால் மீது நாளுக்கு நாள் அக்யூஸ் ரேட் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அதனால் விஷால் என்ன சொல்கிறாருன்னா, என் பக்கம் வண்டியை எதிர்பார்த்து நீ அங்கேயே பேசுன்றாரு. இப்படியா முதல் ப்ரோமோ முடியுது. சரி, இரண்டாவது ப்ரோமோ எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டாப்புல நம்ம அருண். எங்கே சண்டை நடந்தாலும் எப்படி முதல் 2 வாரங்களும் முத்துக்குமரன் எந்த பிரச்சனை நடந்தாலும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீமில் சுனிதா, எந்த பிரச்சனை இருந்தாலும் சுனிதா பேர் இல்லாத ஒரு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அருண் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஆக மொத்தம் நம்ம டாக் ஆஃப் த பிக் பாஸ் ஹவுமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா பிரச்சனையிலையுமே வந்து மூக்க நுழைக்கணும் அப்படின்னு நேற்றைய நாளில் நடந்த ஒரு விஷயம். அதாவது கேப்டன்ஷிப் மாறுறதுக்கு முன்னாடியே மஞ்சரி கிட்ட போய் நான் கேப்டன் சொல்கிறதா இருக்கட்டும், சௌந்தர்யா கிட்ட போய் பேசுகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லிட்டரலாக ஒரு மாதிரியாக இருந்தது. அதுக்கப்புறமா இன்னைய பிரச்சனையில் வந்து திரும்பவும் அருண் பேரை சொன்னதுக்கப்புறமா மஞ்சரி சொல்லுவாங்க, அருண் முதல்ல 2 பேருக்கான கான்வர்சேஷனில் குறுக்க வராங்க. நான் சத்தியமாக ஒரு லிட்டரலாக அது ஒரு ஜென்யூனான ஒரு விஷயம். 2 பேர் பேசும்போது ஒருத்தன் உள்ளே போகவே கூடாது.
அதுலேயும் உள்ளே போயிட்டு ஒரு நியாயத்தை சொருகி நீ ஏன் குறுக்க வந்தான்னு கேட்டால் அதுக்கு ஒரு விஷயத்தை பேசி மார்க் பண்ணுற மாதிரி இவனோட ஆட்டிடியூட்டில் ஒன்று பண்ணி தலைவன் வந்து பாரதி கண்ணம்மா சீரியல் பண்ணும்போதே அவரோட ஆட்டிடியூட் அவரோட ஆக்டிவிட்டி நிறைய பேருக்கு பிடிக்காது. அப்படிங்கிறப்ப பிக் பாஸ் வீட்டில் நேருக்கு நேராக பார்த்துட்டு இவ்வளோ பொறுமையெல்லாம் கையில் வச்சிருக்கான்றது எனக்கு இன்னும் தெரியல. கான்ட்ராக்ட்லாம் போட்டதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க போல். ஆனால் வந்து அருண் கிட்டத்தட்ட கடுப்பாகிற மாதிரி தான் கடுப்பேற்றுற மாதிரி தான் பண்ணுறாரு. ஸோ 2 பேர் கான்வர்சேஷனுக்குள்ளே குறுக்க வராதிங்க அருண்றப்ப அதை போய் தலைவன் வந்து ஒரு மாதிரி சண்டை போட்டு இருங்க ஒரு நிமிஷம் இந்த வாரம் சண்டை போடுறாரு, வாக்குவாதம் பண்ணுறாப்புல. நீங்கள் வந்து என்னை எப்படி மார்க் பண்ணுறேன் நீங்கள் எப்படி சொல்லலாம், நான் என்ன மார்க் பண்ணேன் அப்படின்னா நான் மார்க் சரி ஓகே மார்க்கை விடுங்க, கேலி பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா, தெகடி பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா அப்படின்றப்ப அவர் தான் சொல்கிறாரு பகடியும் இல்லை தெகடியும் இல்லை. தெகடினா படம் பெறான் காமெடி, சரி ஓகே. அப்போ வந்து இதேமே ஒரு ட்ரிகர் தானே. இப்போ அருண் வந்து இங்கேயுமே ட்ரிகர் தான் பண்ணுறாரு, பகடியும் இல்லை தெகடியும் இல்லை. அப்போ ஏன் ட்ரிகர் பண்ணுறீங்க? வந்ததுலேருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன்ல நீங்க மார்க் பண்ணி பாத்தீங்களா இல்ல வெயிட் a minute எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து மார்க் பண்ணாத கான்வர்சேஷனை டைல்யூட் பண்றீங்க. இன்னொரு தடவை என்ன மார்க்கிங்னு சொல்லாதீங்க. கேலின்னு சொல்லவா, பகடி சொல்லவா? இல்ல மேம் பகடி வேண்டாம் மேம், பகடியும் வேணாம் தெகடியும் வேணாம். நீங்கள் வந்து மார்க் பண்ணாதன்னு சொல்லாதீங்க, நான் எங்கே மார்க் பண்ணேன்னு சொல்லுங்கன்னு தான் சொல்லணும். அதை விட்டு ஓவர் ரைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஓவர்லாப் பண்ணி சண்டை போட்டு மஞ்சரி மேலே வந்து ஒரு அக்யூசேஷனை ஃபில் பண்ணி ஆக மொத்தம் அந்த வீட்டில் மஞ்சரி வந்து எல்லாட்டையும் இப்படி தான் நடந்துக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு விஷயம் மாறுது. என்ன அப்படின்னா சௌந்தர்யா வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க அருண் கிட்ட, அருண் நீங்கள் மார்க் பண்ணி பேசுறீங்க வாயை மூடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பவித்ரா விசஸ் அருணாக மாறுது. ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை அருண் விசஸ் கேர்ள்ஸ் டீமாக மாறுது. உள்ள வந்து வழக்கம் போல முத்துக்குமரை பஞ்சாயத்து பண்ண ட்ரை பண்ணுறாப்புல. ஸோ அவர் வழக்கம் போல் நல்லவனாக மாறிடுவார், அருண் இந்த வாரம் கெட்டவனாக மாறிடுவார். கெட்டவனாக மாறினாலுமே இதான் உண்மை. எதுக்கு போய் 2 பேர் கான்வர்சேஷனில் மூக்க நுழைச்சி ஹீரோயிசம் எல்லா இடத்துலையுமே எதுக்கு ஏன் மூக்க நுழைக்கிறா? ஆக்சுவலாக வந்து சுனிதா வந்து எல்லா இடத்துலையும் மூக்க நுழைக்கிறாருன்னு அருண் தான் சொன்னாப்புல. திரும்ப அவ்வளோ பெரிய மூக்கு இருந்தால் அப்படியே அமுக்கி உள்ளே வச்சுக்க வேண்டியதானே, எல்லா பிரச்சனையும் போய் மூக்க நோண்டினே இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான கடுப்பாகுது. பிக் பாஸில் இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ட்லாம் நான் பார்க்குறதில்ல, ஒன்னே தான் பார்க்கணுமா, எல்லா இடத்துலையும் ஏன் கத்திக்கிட்டு இருக்கிற, திரும்புகிற பக்கம்லாம் தெரியுன்ற மாதிரி கடுப்பேற்றிட்டு இருந்தாப்புல. இப்படியா ஒரு கிளாஸ் உள்ளே போயிட்டு இருக்கும்போது தான் 3வது ப்ரோமோ சுட வந்து இறங்குது. என்னடா நடக்க போகுது, என்னடா 3 மணி ஷார்ப்பாக ப்ரோமோ வரலையே, ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சண்டைகள் கொஞ்சம் பெருசாக போதா அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகும்போது தான் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு 3/4 மணி நேரம் கழிச்சு ஒரு ப்ரோமோ விட்றாங்க. அந்த ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரியின் கேப்டன்ஷிப்பை பறிக்கிறாங்க. அதுக்கான டாஸ்க்காக தான் இருக்குது. டாஸ்க்கு என்ன அப்படின்னா இந்த வார கேப்டனான மஞ்சரி வந்து இதுவரை நடந்ததில்லை, அவங்க கேப்டனாக பதவியேற்று இன்னைக்கு தான் 2வது நாள் ஆகுது. அப்படிங்கிறப்ப அவங்களோட அவங்க கேப்டனாக இருந்து பாரபட்சமாக இருக்காங்க, பயாஸ்டாக இருக்காங்க, இல்லைனா வந்து ஒன் சைடாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 பேட்ச், அதாவது 3 பேட்ச் இருக்கும் மஞ்சரி கிட்ட, அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது ரீசன் சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா அவங்களுக்கான கேப்டன்ங்கிற பதவி வந்து நீக்கப்படுங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் இருக்கு. இந்த வீட்டில் தலைவி மஞ்சரியின் வழிநடத்துதலில் பாரபட்சம் இருந்தாலோ அலட்சியம் இருந்தாலோ ஒரு கிரீன் பேட்சை எடுக்கலாம். 3 முறை பேட்ச் எடுக்கப்பட்டால் மஞ்சரியின் கேப்டன் பதவி பறிக்கப்படும். முதல்ல வர்றார் முத்துக்குமரன். ஐயோ பயங்கரமா, இதுல தான் எனக்கு இன்னும் புரியவே இல்லை. அவர் எப்படி இதை ப்ளே பண்ணுறாரு, ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணுறாரா, நல்லவனாக இருக்க ட்ரை பண்ணுறாரா, உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் மஞ்சரிக்கு, அதாவது அருணை போய் மார்க் பண்ணிவிட்டு இதுதான் மார்க்கிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அக்ரெசிவ் வந்து அவங்க கேப்டனாக இருக்கிற தகுதி இல்லை அப்படிங்கிறாரு. அருண் அப்படிங்கிற கண்டஸ்டன்ட் அவரை மார்க் பண்ணிட்டு இதுக்கு பேர் தான் மார்க்கிங் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த அக்ரெசிவ் மோட் ஒரு கேப்டனுக்கான தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இவர் கேப்டனாக இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் ஃபீட்பேக் கேட்டு நான் அப்படி தான் இருப்பேன்ற ஒரு அக்ரெசிவ் இருந்தில்ல, அப்போ அது ஒரு தகுதியான கேப்டனா இல்லை அப்படின்னா மஞ்சரி வந்து ஒரு டாஸ்க் சொல்லிட்டு அந்த டாஸ்க் வந்து நான் சௌந்தர்யாட்ட இப்படி மாற்றி சொன்னேன் அவங்க உங்ககிட்ட சொல்லலைன்னு சொல்லி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்கியூஸ் கேட்கும்போது அப்போ முத்துக்குமரன் அமைதியாக இருந்தார். அது என்னவா இருக்கும்? அதே நேரம் இப்போ வந்து அருண் உள்ள மார்க் பண்ணுற மாதிரி பேசினார்ல அந்த கேப்டன் டாஸ்க்லையும் சரி, அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்துலையும் அந்த ஹவுஸ்மேட்ஸ் டாஸ்க்லையுமே அவர் குறுக்க வந்து இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது அது எப்படி முத்துக்குமரனுக்கு தவறாக தெரியாமல் இருந்தது. அப்போ மஞ்சரியோட கேப்டன்ஷிப்பை பறிக்கிறதுக்காகவே இது வந்து வேணும்னு செய்யப்பட்ட ஒரு விஷயமா பார்த்துட்டே இருக்கும்போது அடுத்ததாக வராங்க சாச்சனா. இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்றதே பெரிய ஆச்சரியம் தான் சாச்சனாவுக்கு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராணவ் வந்து வீட்டை விட்டு ஏறி குதிக்கும் போது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் மஞ்சரி அதுக்கப்புறமா வாய்ஸ் அவுட் பண்ணது எனக்கு என்னமோ பாரபட்சமாக இருக்குது, இல்லாத பட்சத்துக்கு அது என்னமோ நல்லா தெரியலன்ற மாதிரியான ஒரு ரீசனை சொல்லி அவங்க கிட்ட ஒரு பேட்சை வாங்குறாங்க. கேப்டனோட இன்னொரு பேட்ச் நான் எடுக்க விரும்புகிறேன். ராணவ் வந்து குதிக்க போறாரு கேர்ள்ஸுக்குமே தெரியும், பட் இவங்க அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு ஒன்று பேசுறது அது கேப்டனோட அழகில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்படியா இந்த வாரம் கேப்டன்ஷிப் வந்து பறி போகுது மஞ்சரிக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோட 3 ப்ரோமோ முடிச்சாங்க. இந்த 3 ப்ரோமோவையும் நேற்று எபிசோடும் பார்க்குறப்ப மஞ்சரி வந்து போல்டாக இருக்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கன்றதெல்லாம் தண்ணி இந்த கேமுக்கான ஸ்ட்ராட்டஜி பவர் அவங்க கிட்ட இல்லையோ, அதாவது உள்ளே வந்து நீங்கள் எல்லாரையும் பிலீவ் பண்ணக்கூடாது,
நீங்களும் உங்களோட சுயநல கேம் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மஞ்சரிட்ட இல்லையோ அப்படிங்கிறது தோணுது. முத்து வந்து பிரச்சனைகளெல்லாம் கிளப்பி விட்டுட்டு அந்த பிரச்சனையை வெடிக்க விட்டுட்டு நடுவில் வந்து பிரச்சனையை தடுத்து கூட இல்லை. அந்த பிரச்சனை முத்தி போகிறப்ப அவர் வந்து வா வா சரி சரி போ அப்படின்னு சொல்கிற ஒரு விதமாக இருக்கட்டும், சௌந்தர்யா அதில் ஸ்கோர் பண்ண நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அருண் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறதா இருக்கட்டும், சாச்சனா வந்து அவங்களோட பேஜை பிடுங்குறதா இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.